எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு தன்னம்பிக்கையின் பலன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஏழை ஒருத்தர் ஒரு சின்ன ஆபீஸ்ல வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பழைய காசு அவர் கண்ணுல பட்டுச்சு. அவரும் அந்த காசை எடுத்து தூசு தட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த காசுக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி துளையுள்ள நாணயம் கிடைச்சா அவன் ரொம்பவும் அதிர்ஷ்டக்காரன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. இந்த மனிதருக்கும் அந்த காசு கிடைச்சதுல ஒரே சந்தோஷம். இனிமே என்னோட கஷ்டமெல்லாம் சரியாக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காசை ரொம்ப பத்திரமா தன்னுடைய சட்டை பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டாரு. ஒரு நாள் கூட அந்த காசை வெளியில எடுக்கவே இல்லை. ஆனா அதை அடிக்கடி இருக்கான்னு மட்டும் தொட்டு பாத்துக்குவாரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உண்மையாவே அவரை தேடி வர ஆரம்பிச்சது. பேரு, புகழ், பதவி, பணம் அப்படின்னு எல்லாம் அவரை வந்து சேர்ந்துச்சு. அவர் எதை தொட்டாலுமே வெற்றிகள் தான். சமுதாயத்துல எல்லாரும் மதிக்கத்தக்க அளவுல ஒரு பெரிய மனிதரா இருந்தாரு. இது எல்லாமே அந்த காசோட மகிமைதான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷர். ஒரு நாளும் வெளியில கிளம்பும் போதெல்லாம் அந்த மேல் சட்டையை போட்டுட்டு தான் வெளியில போவாரு. வெளியில புறப்படுறதுக்கு முன்னாடி சட்டை பையில அந்த காசு இருக்கா அப்படின்னு தொட்டும் பாத்துக்குவாரு. இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காசை தன்னுடைய கண்ணால பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டுச்சு. இந்த ஆசைய தன்னுடைய மனைவி கிட்ட அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவியோ, இப்ப எதுக்குங்க, வேண்டாமே அப்படின்னு இழுக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு அந்த காசை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த காசை வெளியில எடுக்கிறாரு. ஆனா அந்த காசுலயோ ஓட்டையே இல்ல. அப்பதான் அவருடைய மனைவி சொல்றாங்க, உங்க சட்டை ரொம்ப தூசியா இருக்கே அப்படின்னு அதை நான் இப்படி தட்டினேனா அந்த நாணயம் ஜன்னல் வழியா தெருவுல விழுந்துடுச்சு. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்ல. யாரோ அதுக்குள்ள எடுத்துட்டாங்க போல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களே அப்படின்னு நினைச்சுதான் வேற ஒரு காசை உங்க பாக்கெட்ல போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கவும், நீங்க அந்த காசை எடுத்துட்டு வந்து மறுநாளே நடந்துச்சு அப்படின்னு அவங்களோட மனைவியும் சொல்றாங்க. ஆமாங்க, அந்த மனிதருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது அந்த காசால இல்ல, அவருடைய நம்பிக்கையால தான். நாமளும் நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் இதுக்காக நடந்திருக்குமோ, அதனால நடந்திருக்குமோ அப்படின்னு நிறைய யோசிப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எது நடந்தாலும் அது எவ்வளவு தூரம் போனாலும் நாம நம்ம மேல நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.